ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ரீசெண்டா கரையொதுங்கின ஒரு ஓர் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு நிறைய பேர் லெவியத்தான் மாதிரி இருக்குது, ஜப்பானோட கதைகள் படி இந்த மீனை நம்ம பார்த்துட்டோம்னா உலகத்துல மிகப்பெரிய சுனாமி வரப்போகுது, நிலநடுக்கம் வரப்போகுதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம பேசி நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணி அந்த கதை என்னங்கிறது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சேன். பட் நம்ம பேசின ஓர் ஃபிஷ்ங்கிறது ஒரு பர்டிகுலர் அனிமல் தான். அதே மாதிரி இப்போ காப்லின் ஷார்க், ஏஞ்சலர் ஃபிஷ், ஜெயண்ட் ஸ்குவிட்னு ஆயிரக்கணக்கான மீட்டருக்கு அடியில கடலுக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் வந்து கடந்த சில மாதங்கள்ல நாம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் மனிதர்கள் நிறைய இடங்கள்ல பார்க்காத விஷயம். ஓகேவா? பல மில்லியன் வருஷமா தண்ணிக்கு அடியில டீப்பஸ்டா இருக்கக்கூடிய கிரீச்சர்ஸ்லாம் இப்ப தண்ணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. ஏன், எதனால, அண்ட் இதெல்லாம் எதை அறிகுறிக்குது? உலகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இன்னைக்கு வீடியோல அதெல்லாத்தையும் டீடைல்டா, மித்தாலஜிக்கலா இல்ல, ஆக்சுவல் ரீசன்ஸ், சயின்டிபிக்கா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்றதுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா இது நார்மலான விஷயம் கிடையாது. இது ஒரு வார்னிங் சைன் தான். ஆனா என்ன வார்னிங் சைன் டீடைல்டா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட டைரக்டா ஒரு 10 நிமிஷத்துல வந்து என்னால சிம்பிளா சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டா பார்த்த அனிமல்ஸ் என்னென்னங்கறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஓர்ஃபிஷ். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். இதுதான். ஏன்னா இதோட தோற்றம் தான் பார்க்கிறதுக்கு நல்ல நீளமா பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு மீனோட தோற்றம் தான் இமிடியேட்டா நிறைய பேர் லெவியாத்தானோட கம்பேர் பண்ணி, இது மெக்சிகோல நம்ம பார்த்த உடனே, ஒரு பீச்ல பார்த்த உடனே நிறைய பேர் ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ஓர் ஃபிஷ்ஷை பார்த்த போலாம் நிலநடுக்கம் வந்திருக்குது, ஜப்பானோட கதைகள் படி பெரிய சுனாமி வந்திருக்குது, அப்போ மறுபடியும் ஏதாவது வந்துருங்கிறத முதல்ல நம்ம ஃபேமஸா பார்த்தது இந்த ஓர் ஃபிஷ் தான். பட் இந்த ஓர் ஃபிஷ் ஆக்சுவலா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்கு அடியில, ஓகேவா, ஆயிரக்கணக்கான மீட்டர் தூரத்துல கீழே வந்து இந்த மீன் இருக்கும். அவ்வளவு ஆஃபனா வெளியே வராது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான், நம்ம மொத்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் முதல்ல நம்ம இதை வந்து கையில பிடிச்சி போட்டோவே எடுத்திருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு ரேரான ஒரு ஃபிஷ்னு. இது வெளியே வந்திருக்குது. இது ஒன்னு மட்டும் தான். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா காப்லின் ஷார்க். இட் இஸ் ஈவன் மோர் ரேர் than ஓர் ஃபிஷ். ஓர் ஃபிஷ்ஷை பார்க்கறதை விட இந்த காப்லின் ஷார்க்கை பார்க்கறது இன்னும் ரேர். அது வந்து ஏதோ உண்மையிலே வந்து ஏதோ ஏலியன் வந்து தண்ணிக்குள்ள சுத்திட்டு இருந்தா எப்படி இருக்கும், பார்க்கிறதுக்கு அப்படிதான் இருக்குது. இட் லுக்ஸ் லைக் அப்சல்யூட் அவுட் ஆஃப் வேர்ல்ட் அனிமல். எர்த்ல இப்படி ஒரு அனிமலை நீங்க பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி தான் அதோட தோற்றமே இருக்குது. இது கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷமா ரொம்ப இவால்வ் ஆகாத ஒரு பர்டிகுலர் அனிமல்னு சொல்றாங்க. இது டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷன்ல இருக்கும். ஆனா ரீசெண்டா கிரீஸ்ல இது இறந்து கரை ஒதுங்கி இருக்குது. யோசிச்சு பாருங்க. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2023ல நடந்திருக்கு, ஜஸ்ட் பிஃபோர் 2 இயர்ஸ். மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபிஷ், அதாவது ஏஞ்சலர் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டா? இது யுஎஸ்ல இருக்கிற கலிபோர்னியால 3 வந்து இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்குது. இதுவும் நார்மலான விஷயம் கிடையாது. இந்த ஃபிஷ்ஷை பத்தி சொன்னா உங்களுக்கு இன்னும் மெய்சில் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த ஃபிஷ் வந்து தலை மேல ஒரு பல்பு மாதிரி ஒன்னு எரியும். ஓகேவா? இந்த லைட்டை வச்சு எந்தெந்த பிரேஸ், மீன்லாம் வந்து என்ன மினுமினுக்குதுன்னு சொல்லி கிட்ட வருதோ அதை சாப்பிடும். இந்த ஹேபிட் கொண்ட ஒரு ஃபிஷ் வந்து டீப்பஸ்ட் ஆஃப் கிரீச்சர். ஓகேவா? எர்த்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமான பகுதியில் வாழக்கூடியது. இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எப்படி தெரியுமா? இது எப்படி மேட் பண்ணும், எப்படி குழந்தை பெற்றுக்கும் தெரியுமா? ஒரு ஆண் ஏஞ்சலர் ஃபிஷ் வந்து ஒரு பெண் ஏஞ்சலர் ஃபிஷ்ஷோட போய் ஒன்னா மெர்ஜ் ஆயிடும். அப்படியே அந்த டிஷ்யூவோட போய் மெர்ஜ் ஆயிடும். 2 உயிர் வந்து ஒன்னா ஆகிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து தான் குழந்தையா பிறக்கும். யோசிச்சு பாருங்க கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. இது அப்படியே அந்த ஃபிஷ்ஷாவே மாறிடும். ஒரு பெண் ஃபிஷ்ஷாவே அந்த ஆண் ஃபிஷ் உள்ள போய் சேர்ந்து அதோட வாழ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இன்னைக்காவது ஏதாவது அனிமல்ஸ் தண்ணி மேல நம்மள மாதிரி மனிதர்களுக்குள்ள வாழக்கூடிய சிங்கம், புலி, கரடி, நாய் இதுலயாவது நம்ம பார்க்குறோமா? கிடையாது. இது அவ்வளோ ரேர். ஏன்னா இதோட உலகமே வேற. தண்ணி கடையில் அது ஏதோ ஏலியன் நம்ம போய் பார்க்கணும்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அதை விட தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸோட லைஃபே வேற. அந்த ஏஞ்சலர் ஃபிஷ் ரொம்ப ரேரான ஒரு ஃபிஷ் வந்து இப்போ ரீசெண்டா 2021ல இருந்து 23க்குள்ள வந்து 3 ஏஞ்சலர் ஃபிஷ் இந்த மாதிரி இறந்து போய் கரை ஒதுங்கி இருக்குது. அண்ட் நாலாவது, ஓகேவா, நான் சொன்ன 4 அனிமல்ஸ்ல நாலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயண்ட் ஸ்குவிட். இது வந்து இதோட கண்ணு மட்டுமே வந்து ஒரு ஃபுட்பால் சைஸ் இருக்குங்கிறாங்க. ஒரு 4 சைட்டிங் 2023ல மட்டும் நம்ம பார்த்திருக்கோம், which is again சூப்பர் ரேர். இந்த மாதிரி டீப்பஸ்ட் அனிமல்ஸ் வந்து மேல வருதுங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. ஏங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். திடீர்னு மனிதர்கள் நிறைய பேர் டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷனுக்குள்ள நீங்க இறந்து போய் உடல்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சு, அது நார்மலா கிடையாதுல. டைட்டானிக் மாதிரி ஒரு மிகப்பெரிய கப்பல் இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் தண்ணிக்குள்ள போனவங்களா இருப்பாங்களே தவிர இட் இஸ் நாட் நார்மல். ஏன்னா அது நம்மளோட ஹேபிட்டேட்டே இல்ல. அது நம்ம வாழக்கூடிய இடமே கிடையாது. அப்ப இந்த டீப்பஸ்ட் இடங்கள்ல வாழக்கூடிய அந்த மீன்கள் ஏன் நடுவுல நிறைய இத்தனை இறந்து இதுவரைக்கும் வரலாற்றுல பார்க்காத அளவுக்கு, நம்ம ரெக்கார்டட் ஹிஸ்டரியில பார்க்காத அளவுக்கு இறந்து போய் ஏன் இந்த மாதிரி கரை ஒதுங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னால் அதுக்கு காரணம் வந்து ஒரு விதத்துல மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதன் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கடவுள் மேல அப்புறம் சாத்தான் மேல பழிய போடலான்னு பார்த்தா கடைசியில
ஏன் மனுஷன் மேல பழிய போடுறேன்னு தானே கேக்குறீங்க. கடலுக்கு அடியில மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றேன். எனவே நீங்க நம்மளும் இந்த அனிமல்ஸ் இன்னைக்கு செத்து போய் மேல வர்றதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கோம். எப்படின்னு தானே கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பொல்யூஷன். ரொம்ப பேசிக்கா கடலோட டீப்பஸ்ட் இடங்கள் இருக்கும்ல, ரொம்ப பெரிய டீப்பஸ்ட் ஆழமான பகுதிகளுக்கு கூட வந்து போய் பாத்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் எண்ணெய் இல்ல பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பார்க்க முடியுது. இது வந்து எப்படின்னா இந்த அனிமல்ஸோட ஹேபிட்டேட்டா வேற, அந்த டீப்பஸ்ட் ஓஷன்ல இருக்கிற அனிமல்ஸ்லாம் வெளியவே வராதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னங்கறத நான் சொல்லிட்டேன்னா காரணத்தை சொல்றப்போ உங்களுக்கு புரியும். அங்க இருக்கிற கண்டிஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம சூரிய வெளிச்சம் கடல் மேல படுது இல்ல, அது கொஞ்ச தூரத்துக்கு தான் போகும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 மீட்டர்லாம் தாண்டி போயிட்டீங்கன்னா சூரிய வெளிச்சமே என்டர் ஆகாது. அது கீழே தான் ஒரு பெரிய உலகமே இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு ஏலியன் உலகம் மாதிரியே கூட சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அங்க இருக்கிற அனிமல்ஸோட கலரா இருக்கட்டும், அதோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் கம்ப்ளீட்டா வேற. சூரியனே ஒன்னு இல்லாம நீங்க இருட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஆனா அங்கதான் அப்படி ஒரு உலகமே இருந்துட்டு இருக்குது. ஏன்னா சூரிய வெளிச்சம் அதை தாண்டி தண்ணிக்குள்ள போகவே போகாது. ஆனா அதுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய உலகமே இருக்குது. இதை வந்து ட்வைலைட் ஜோன் சொல்லுவாங்க, மிட் நைட் ஜோன் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வந்து சுத்தமா லைட் கிடையாது. மிட் நைட் ஜோன்லாம் போயிட்டீங்கன்னா ஜீரோ. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அங்க வெறுமனே 2 to 4 டிகிரி செல்சியஸ்ல தான் அங்க அனிமல்ஸ்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல மில்லியன் வருஷமா. நீங்க வெளியே வந்து வெயில் அடிக்குது, வெளியில வந்து ஸ்னோ வருது, வெளியில வந்து ஒரு பெரிய புயல் வருது, இது எதுவுமே அதை பாதிக்காது. அது ஸ்டேபிளான ஒரு இடத்துல பல இருட்டுக்குள்ள அந்த தண்ணியில மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த அனிமல்ஸோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னா அந்த சரௌண்டிங்க்கு தண்ணிக்கு 2 to 4 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஆக்சிஜன், கொஞ்சோண்டு ஆக்சிஜன் தான் இருக்கும். அந்த ஆக்சிஜன் வந்து ஸ்டேபிளா அங்க இருந்துகிட்டே இருக்கணும், அது பாதிக்க கூடாது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான பிரஷர். இந்த ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வாப்லியா இருக்கும். அந்த பிரஷர் வந்து ஹெவியா இருக்கிறப்ப அது உடம்பு அதை தாங்கணும் கரெக்டா. உள்ளுக்குள்ள வந்து பயங்கர பிரஷரை வந்து தாங்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கும். நிறைய இடத்துல லைட் இல்லங்கிறதுனால நிறைய மீன்களுக்கு கண்ணே தெரியாதுங்கிறாங்க. அது நம்மள மாதிரி, நம்ம நார்மல் மீன் மாதிரியே, நம்ம ஹியூமன்ஸ் மாதிரியே வந்து அது பார்க்க கூட முடியாது அப்படிங்கிறாங்க. இருட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு எதுக்கு பார்வைங்கிற ஒரு விஷயங்கிற ஒரு தோற்றத்தில் வாழக்கூடிய இந்த ஃபிஷஸோட லைஃபை யோசிச்சு பாருங்க. இப்போ ஹியூமன்ஸ் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அன்டச்டு பல மில்லியன் வருஷமா இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அன்டச்டா இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்குள்ள பிளாஸ்டிக் போனா எப்படி இருக்கும், அதோட ஹேபிட்டட் எவ்வளவு மாறும் யோசிச்சு பாருங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த டீப்பஸ்ட் இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்றோம், பிளாஸ்டிக் மக்காதுன்னு தெரியும். அதெல்லாம் எங்க போகுது, எல்லாம் கொண்டு போய் கடல்ல கொட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பாலித்தீன் கவர்ல இருந்து, பிளாஸ்டிக் பிரஷ்ல இருந்து, எல்லாத்துலயுமே போன்ல இருக்கிற பிளாஸ்டிக், கார்ல இருக்கிற பிளாஸ்டிக், உங்க முன்னாடி உங்க கையில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்னு எல்லாத்துலயும் பிளாஸ்டிக் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் எல்லாம் மக்காத போய் கடல்ல போடுறோம். இது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா ரொம்ப டீப்பஸ்ட் ஓஷனுக்குள்ள போய் இதோட லைஃப் கெடுக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்ஸ் வைப்ரேஷன். இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய பெட்ரோல் இருக்குல்ல, நிறைய பெட்ரோல் கம்பெனிஸ் வந்து மிகப்பெரிய ஆழமான பகுதிகளில், கடலோட ஆழமான பகுதிகளில் ரிக்கை இறக்கி உள்ளுக்குள்ள ட்ரில் பண்ணி அங்க வந்து பெட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பெட்ரோலை வச்சு தான் இன்னைக்கு நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அன்டச்டான இருக்கிற ஒரு லைஃபுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய ரிக் வந்து இறங்கி பெரிய ட்ரில்ல போட்டு உள்ளுக்குள்ள தோண்டி எடுக்க ஆரம்பிச்சா, எண்ணெயை வெளியெடுக்க ஆரம்பிச்சா அங்க இருக்கிற சிச்சுவேஷன் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதனால நிறைய மீன்கள் அதோட லைஃபை விட்டு அங்க இருந்து ஓடி வருது, எங்கேயாவது பொழைப்போமான்னு சொல்லி ஓடி வருதுங்கிறாங்க. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேவா, குளோபலா தண்ணிக்கு அடியில் இந்த டீப்பஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து 2% கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். சோ அங்க டீப்பஸ்டான ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியா ஹோல்ட் பண்றோம். அதுக்கு காரணம் என்ன, அங்க ஆக்சிஜன் கம்மியாறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னா கேக்குறீங்க. சூடான தண்ணி வந்து ஆக்சிஜனை கம்மியா ஹோல்ட் பண்ணும். அப்ப அந்த தண்ணியை யார் சூடாக்குனது, நம்ம தான். குளோபல் வார்மிங் அதிகமா பேசிட்டே இருக்கோம்ல. சோ எர்த் வந்து ஹீட் ஆக்க குளோபலா தண்ணியோட சர்ஃபேஸ் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் சூடா இருக்குது. டீப்பஸ்ட் ஓஷன்ல 0.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மாறி இருக்கும்னு நம்புறோம். சோ இந்த சின்ன சின்ன சேஞ்சா நம்மளுக்கு தெரியக்கூடாது, அதோட லைஃபையே மாத்தக்கூடிய சேஞ்சஸ். ஓகேவா, அதனால தான் இந்த மீன்கள்லாம் தத்தளிச்சு வேற ஏதாவது வாழ்வாதாரம் கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட்டட்ல இருந்து கொஞ்சம் மேல வந்தாலும் பொழைக்க தெரியாம ஏதோ ஒரு இடத்துல இறந்து போய் ஓரமா கரை ஒதுங்குதுங்கிறாங்க. இது நார்மலான விஷயம் கிடையாது. This could be one of the major reasons human actually polluting the deepest of ocean spaces. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களும் நானும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம், பெட்ரோல் போடுறோம், நம்ம எல்லாமே இதுக்கு ஒரு அங்கமா இருக்கும். குளோபல் வார்மிங்கை காஸ் பண்ணிருக்கோம். அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? இன்னைக்கு வந்து நிறைய பேர் கிரெட்டா தன்பர்கை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. எர்த்தை நம்ம கம்ப்ளீட்டா கெடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த எர்த்தை வந்து நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது? எர்த்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பந்தமே இல்லாம பல மில்லியன் வருஷமா தண்ணிக்கே உச்சத்துக்கே வராத தண்ணிக்கு அடியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து இறந்து போய் பிணமா கரையுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எந்த விதத்திலையும் கடவுளுக்கும் இல்ல டெவிலுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியாது. ஆனா எர்த்துக்கு இது ஆபத்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஆபத்து தான். பிகாஸ் we are polluting the earth to the maximum. இதுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலைனாலும் இது ஒரு மேஜர் ரீசனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய
ஆர்டிகல்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நெட்ல பார்க்க ஆரம்பிக்க முடியுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பேஸ பத்தி தெரிஞ்சத விட, நம்ம நிலாவ பத்தி தெரிஞ்சத விட, நம்ம கடல பத்தி கம்மியா தெரியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிலாவ பத்தி நம்மளுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். மார்ஸோட மேப் நம்ம கிட்ட முழுசா இருக்குது. ஆனா கடலோட மேப் நம்ம கிட்ட முழுசா கிடையாது. இன்னமும் கிடையாது. நம்ம தோராயமா தான் வச்சிருக்கோம். காரணம் நம்ம ஓஷன எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப கம்மி கம்பேர் டூ நம்ம ஸ்பேஸ எக்ஸ்ப்ளோர் பண்றது. திஸ் இஸ் ஈவன் மோர் காஸ்ட்லியர். இதுல பெருசா எக்ஸைட்மென்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லங்கிறதுனால, இதுக்கு நடுவுல சிக்கி தவிக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் இறந்து போயிட்டு இருக்குது. இது உலகத்துக்கே நல்லது கிடையாது. இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இஃப் யூ ஹேட் an opportunity to go deep inside ocean, நீங்க எந்த அனிமலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் சொன்னதுல வந்து ஓர்ஃபிஷ், காப்லின் ஷார்க், ஏஞ்சலர் ஃபிஷ், ஜெயண்ட் ஸ்குவிட் எல்லாம் சொன்னேன்ல. எனக்கு இந்த காப்லின் ஷார்க்கை வந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. பல மில்லியன் வருஷமாவே இவால்வ் ஆகாம ஒரே மாதிரி இருக்குங்கிறாங்க. ஒரு காப்லின் ஷார்க்குங்கிறது ஏதோ வரலாற்றுல பல மில்லியன் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அனிமலை இன்னைக்கு நம்ம நேர்ல பார்க்குற மாதிரி அது இவால்வ் ஆகாமலே இருக்குது. எனக்கு அதை பார்க்கணும்னு தோணுது. பட் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனிமல் அந்த மாதிரி தெரியுமா? ரொம்ப பயங்கரமா கடலுக்குள்ள இருக்குது. அது என் லைஃப்ல நான் என்னைக்காவது பார்த்துடணும்னு நினைக்கிறேன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஓவர் ஃபிஷ் வரதை பத்தி கவலைப்பட்டுட்டு, லெவியத்தான் வரப்போகிறத பத்தி கவலைப்பட்டுட்டு, உலகம் அழிய போகுது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா, உலகம் அழியுமா அழியாதெல்லாம் தெரியாது. ஆனா இன்னைக்கு உலகத்தை நிறைய கெடுத்துட்டு இருக்கிறது நம்ம தான். அண்ட் அது ஆபத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது நம்ம தாங்கிறத போய் ஷேர் பண்ணுங்க. ஒரு காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு ஜெனரேஷனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, போருக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், வணிக போர்களுக்கு நடுவுல வாழ்றதா இருக்கட்டும், கோல்டு வார்லாம் அப்படிதான் நடந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எர்த்த மனிதர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதா தான் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு, இன்னைக்கு காலேஜ்ல இருக்கிறவங்களோட மிகப்பெரிய கவலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல அவங்க வாழ்றதுக்கு இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளசண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இன்னைக்கே பிளசண்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் we are abusing the earth at a very very high rateங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். அடுத்து நான் வேற என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ மீ தேர். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.